ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நீங்க எல்லோரும் கிறிஸ்துவ இயேசுவுக்குள்ளாய் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக மாற்றங்களை அவர் செய்து வந்திருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாய் இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறார். நாம் அந்த வார்த்தையை தியானிக்கலாமா? பாருங்க, அப்போஸ்தலரின் நடபடிகள் அதுல 7வது அதிகாரம் 60வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். பாருங்க, இங்க ஸ்தேவானை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஸ்தேவான் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனாய் இருந்தான். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்களின் நாட்களிலே ஒரு பந்தி விசாரிப்புக்காரர்களில் ஒருவனாய் அவர் இருந்தார். அப்ப பாருங்க, இந்த ஸ்தேவான் கர்த்தருடைய வல்லமையினால அநேக அற்புதங்களை ஜனங்கள் மத்தியிலே அவர் செய்து வந்தாராம். அவர் ஒரு பந்தி விசாரிப்புக்காரர் தான். ஆனாலும் பாருங்க, கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டு ஊழியங்களை செய்து வரும்பொழுது அநேக அற்புதங்கள் கர்த்தர் ஸ்தேவான் மூலியமாய் அவர் செய்து வந்தார். அப்ப நாட்களில இந்த யூத ஜனங்கள் இதையெல்லாம் பார்த்து மிகவும் பொறாமை கொண்டு ஸ்தேவானுக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் சொல்லி ஸ்தேவானை இந்த கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அப்போ ஸ்தேவான் கர்த்தரை குறித்த வார்த்தைகளை பேசும் பொழுது இந்த யூத ஜனங்கள் எல்லாம் எரிச்சல் அடைகிறாங்க. இந்த ஸ்தேவானோட வார்த்தைகளை கேட்டு அவர்கள் எரிச்சல் அடைந்து என்ன செய்கிறார்கள் என்றால், உடனே ஸ்தேவானை அந்த இடத்துல கல்லெறிந்து சாகடிக்கிறாங்க. பாருங்க, ஸ்தேவான் ஒரு தவறும் செய்யவில்லை. ஜனங்கள் மத்தியிலே பல அற்புதங்களை செய்து ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை தான் இவர் செய்து வந்தார். ஆனால் பாருங்க, இந்த ஜனங்கள் ஸ்தேவானை ஒரு குற்றவாளியாய் மாற்றி அந்த ஸ்தேவானை கல்லினாலே அடித்து ஸ்தேவானை சாகடிக்கிறாங்க. ஸ்தேவான் கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன், கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனாய் இருந்ததினாலே பாருங்க, ஸ்தேவான் மரித்த பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? பாருங்க, நாம் வாசித்த வசனம், அவனோ முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். இப்போ ஸ்தேவானை எல்லோரும் குற்றவாளி என்று சொல்லி பாருங்க, ஸ்தேவானை கல்லெறிந்து சாகடிக்கிறாங்க. இப்போ ஸ்தேவான் உடனே சொல்லியிருக்கலாம், இவர்கள் இவ்வளவு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் மேல் இந்த நியாய தீர்ப்பு வரட்டும் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, அங்கே எழுந்து ஒரு சாபமுள்ள ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம். இல்லை, அங்கே எழுந்து கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் குறித்த அந்த காரியங்களை பேசியிருக்கலாம். ஆனால் பாருங்க, ஸ்தேவான் அப்படியாய் செய்யவில்லை. ஸ்தேவானுக்குள்ளே பாருங்க ஒரு நல்ல சுபாவம் இருந்தது. பாருங்க, இப்படியாய் இவர்கள் கல்லெடுத்து கொள்ளும் பொழுது ஸ்தேவான் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதேரும். அந்த இடத்துல மன்னிப்பை கேட்கிறார் இந்த ஜனங்களுக்காக. அந்த இடத்துல ஸ்தேவான் மறிக்கின்ற அந்த 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 தருணத்துல கர்த்தரிடத்துல இவர்களை பார்த்து இவர்களை மன்னியும் என்று கேட்கிறார். அந்த இடத்துல ஸ்தேவான் அவர்களை மன்னிக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாய் சொல்லி ஸ்தேவான் நித்திரை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பாருங்க, நாம் உயிரோடு இருக்கிற இந்த நாட்களிலே எத்தனையோ பேர் நமக்கு எத்தனையோ விரோதமான காரியங்களை செய்திருக்காங்க. ஆனால் பாருங்க, ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது ஒரு வழி இருக்குமா அவங்கள பழி வாங்க, ஏதாவது ஒரு வழி இருக்குமா அவர்கள் எனக்கு என்ன செய்தாங்களோ அதையே நான் திருப்பி செய்கிறேன் என்று சொல்லி பழி வாங்க நாம் வகை தேடி கொண்டிருக்கிறோம். அவர்களை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நாம் நேரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த ஸ்தேவானுடைய இருதயம் எவ்வளவு அழகா இருந்தது. அவன் மரிக்கின்ற அந்த நேரத்திலும் கூட, இவருடைய பாவங்கள் நீங்க நினையாதிருப்பா என்று சொல்லி அவர்களை அந்த இடத்துல மன்னிக்கிறான். அந்த கோபம் அவனுக்கு இல்லை. மன்னிக்கிற ஒரு சுபாவம். தேவனுடைய பிள்ளைகளை, இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நமக்கு எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, let us forgive them. அவர்களை மன்னித்து விடுவோம்.
கர்த்தர் எல்லாவற்றும் பார்த்துக் கொள்வார். நாம் அவர்களை மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம இன்னும் அதிகமாய் நேசிப்பார். தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பாவங்கள் இயேசு மன்னித்தார் அல்லவா? நம்முடைய பாவத்தை கர்த்தர் மன்னித்தார் அல்லவா? நாம் எம்மாத்திரம் மற்றவர்களை மன்னிக்க? தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் தேடும் பொழுது நம்முடைய இருதயங்கள் பரிசுத்தமாக வேண்டும். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமான நபர்கள் யாராவது இருப்பார்கள் ஆனால், இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு எதிரி இருப்பான் ஆனால், இன்றைக்கே அவர்களை மன்னியுங்கள். உங்கள் மனதார அவர்களை மன்னிங்க. நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னா கர்த்தர் மீதியானது எல்லாவற்றும் அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நமக்குள்ளே அந்த மன்னிக்கிற சுபாவம் பிறக்கட்டும். இந்த பழி வாங்குகிற சுபாவம் எல்லாம் நம்ம விட்டு வெளியேறட்டும். நமக்கு அப்படியா இந்த மன்னிக்கிற சுபாவம் வருமானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம்ப்பா. இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இயேசுவே, எங்களுக்குள்ள தகப்பனே அந்த மன்னிக்கிற சுபாவத்தை நீர் தருவீராக. எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கோபங்கள், வெறுப்புகள், பகை வாங்குதல் தகப்பனே, இவை எல்லாவற்றும் எடுத்து போடுங்க. எங்களுக்கு பரிசுத்தத்தை தருவீராக. எங்களை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த நாள் முழுவதுமாய் நீர் நடத்துவீராகப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.